வாங்க, இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலசப் போற தலைப்பு இந்தியா 2026ல எப்படி இருக்குங்கிறது தான். உங்களுக்காக சில முக்கியமான கட்டுரைகளை எடுத்து வச்சிருக்கோம். இதுல இருக்கிற விஷயங்கள் ஒன்னொன்னும் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா சூப்பரான வளர்ச்சி, இன்னொரு பக்கம் பார்த்தா தலைய சுத்த வைக்கிற சில சிக்கல்கள். ஆமா, ஒரு முரண்பாடான சித்திரம் தான் தெரியுது. உதாரணத்துக்கு, வருஷக்கணக்கா நஷ்டத்துல ஓடிட்டு இருந்த நம்ம கரண்ட் ஆபீஸ், அதாவது டிஸ்காம்கள், திடீர்னு லாபத்துக்கு வந்தது எப்படி? அதே நேரம் கவர்மெண்ட் கொண்டு வந்து ஒரு புது வரி தங்க பத்திரத்துல முதலீடு செஞ்சவங்களோட நம்பிக்கையை ஏன் உடைக்குது? ம் இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் டிரைவர்ஸே சேர்ந்து ஆரம்பிச்ச பாரத் டாக்ஸின்னு ஒரு புது முயற்சி நிஜமாவே ஊபர் ஓலாவுக்கு போட்டியா வருமா? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இது எல்லாத்தையும் விட, உலக அளவுல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல இருந்த கடைசி அணு ஆயுத ஒப்பந்தமும் முடிய போகுது. இது எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது இந்தியா எந்த பாதையில போயிட்டு இருக்கு? வாங்க, ஒவ்வொன்னா அலசி பார்க்கலாம். பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு நல்ல செய்தியில இருந்து ஆரம்பிக்கலாம். பல வருஷமா நஷ்டத்துல இருந்த மின்சார விநியோக நிறுவனங்கள், அதாவது டிஸ்காம்கள், 2024-25ல 2701 கோடி ரூபாய் லாபம் பார்த்திருக்கான். இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. எப்படி இது சாத்தியமாச்சு? ஆமா, மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி மாதிரி தான் தெரியும். இதுக்கு முக்கியமான காரணம் தொழில்நுட்ப மற்றும் வர்த்தக இழப்புகள், அதாவது ஏடிஎன்சி லாசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 22%லிருந்து 15%மா குறைஞ்சிருக்கு. ஓ, ஏடிஎன்சி லாசஸ்னா? சிம்பிளா சொல்லணும்னா கரண்ட் திருடு, மீட்டர் கோளாறு, பில் கட்டாம விடுறதுன்னு இந்த மாதிரி பல விஷயங்களால ஏற்படுற இழப்ப கணிசமா குறைஞ்சிருக்கு. சரி சரி. அதனால ஒரு யூனிட் கரண்ட் கொடுக்கறதுக்காகிற செலவுக்கும் அதுக்கு அவங்க வசூலிக்கிற காசுக்கும் இருந்த வித்தியாசம் இப்போ கிட்டத்தட்ட 0க்கு வந்துருச்சு. நிதி நிர்வாகத்தில் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தான். அப்போ இனிமே கரண்ட் கட்டு, நஷ்டம்னு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லலாமா? எல்லாம் சரியாயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? இங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு நிமிஷம், லாபம்னு சொல்றோம், ஆனா அது எப்படி வந்த லாபம்னு பார்க்கணும். ஓகே. இந்த லாபம் முழுக்க முழுக்க நிர்வாக திறமையால மட்டும் வரல. தமிழ்நாடு, ராஜஸ்தான் மாதிரி பல மாநிலங்கள்ல இருக்கிற டிஸ்காம்கள் அந்தந்த மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மானியம், அதாவது சப்சிடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த கணக்குல லாபத்தையே காட்டியிருக்காங்க. ஓ, அப்படியா? மானியமா இருந்தா என்ன, கடைசில நஷ்டத்துல இருந்து லாபத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா? அது ஒரு நல்ல விஷயம் தானே? நல்ல கேள்வி. ஆனா இது ஒரு தற்காலிக தீர்வு மாதிரி, ஒரு நோய்க்கு வலி நிவாரணி மாத்திரை கொடுக்கற மாதிரி. புரியுது. நோயோட மூல காரணத்தை சரி பண்ணல. இன்னைக்கும் பல மாநிலங்கள்ல விவசாயத்துக்கு மீட்டர் இல்லாத இலவச மின்சாரம், வீடுகளுக்கு இலவச மின்சாரம்னு திட்டங்கள் இருக்கு. ஆமா, அது பல வருஷமா இருக்கு. இதெல்லாம் அரசியல் ரீதியா அவசியமா இருக்கலாம். ஆனா நிதி ரீதியா டிஸ்காம்களை இது ரொம்பவே பாதிக்குது. இந்த மானியத்தை மாநில அரசு சரியான நேரத்துல கொடுக்கலனா டிஸ்காம்கள் மறுபடியும் பழையபடி கடன்ல மூழ்கிடும். சரி சரி. அதனால இந்த லாபங்கிறது மாநில அரசின் நிதி உதவிய ரொம்பவே சார்ந்திருக்கு. இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்னு சொல்ல முடியாது. உண்மையான தீர்வு இந்த கட்டமைப்பு சிக்கல்களை சரி பண்றதுல தான் இருக்கு. புரியுது. அதாவது கணக்குல லாபம் தெரிஞ்சாலும் அது ஒரு மாய. அதுக்கு பின்னாடி மாநில அரசாங்கத்தோட ஆதரவு இருக்கு. இதே மாதிரி ஒரு முரண்பாட்ட பட்ஜெட்லயும் பார்க்க முடியுது. ஆமா, சாவரன் கோல்டு பாண்ட்ஸ், அதாவது தங்க பத்திரங்கள் மேல போட்ட புது வரி பெரிய சர்ச்சையாயிருக்கு. நிறைய பேர் இதுல முதலீடு செஞ்சிருக்காங்க. திடீர்னு இப்படி ஒரு வரி போட்டது ஏன்? இதுதான் இப்போ பொருளாதார வட்டாரங்கள்ல பெரிய விவாதமா இருக்கு. 2015ல இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும்போது அரசாங்கம் ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்தது. என்ன வாக்குறுதி? 8 வருஷம் முதிர்ச்சி காலம் வரைக்கும் இந்த பத்திரங்களை வச்சிருந்தா அதுல கிடைக்கிற லாபத்துக்கு மூலதன ஆதாய வரி, அதாவது கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆமா, அத நம்பிதானே எல்லாரும் வாங்குனாங்க. இத நம்பிதான் லட்சக்கணக்கான மக்கள் தங்கம் வாங்காம இந்த பத்திரங்கள்ல முதலீடு செஞ்சாங்க. ஆனா இப்போ ஏப்ரல் 2026ல இருந்து ஏற்கனவே வாங்குற பத்திரங்கள் உட்பட எல்லாத்துக்கும் 12.5% நீண்டகால மூலதன ஆதாய வரி உண்டுன்னு சொல்றாங்க. என்னது? இதுக்கு பேரு ரிட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன், அதாவது பின்னோக்கி போய் வரி விதிக்கிறது. ஒரு நிமிஷம், இது என்னங்க அநியாயமா இருக்கு? ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை மீறுற மாதிரி இல்லையா? சரி, இதனால அரசாங்கத்துக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? ஏதோ பெரிய தொகைக்காக தான் இந்த ரிஸ்க் எடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கதான் மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. இந்த வரியால அரசாங்கத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்க போற கூடுதல் வருமானம் வெறும் 200 கோடி ரூபாய் தான். வெறும் 200 கோடியா? ஆமா. ஆனா இந்த எஸ்ஜிபி திட்டம் மூலமா அரசாங்கத்துக்கு எவ்வளோ மிச்சமாச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் வட்டிச் செலவு மிச்சமாச்சு. என்னது, 50,000 கோடியா? அது எப்படி? ரொம்ப சிம்பிள்.
அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்பட்டா சந்தையில கடன் பத்திரங்களை வெளியிட்டு சுமார் 7% வட்டியில கடன் வாங்குவாங்க. ஆனா இந்த எஸ்ஜிபி திட்டம் மூலமா மக்கள் கிட்ட இருந்தே வெறும் 2.5% வட்டிக்கு கடன் வாங்க முடிஞ்சது. ஓ, அப்போ வட்டி செலவுல பெரிய மிச்சம். ஆமா, இப்போ வெறும் 200 கோடி ரூபாய் வருமானத்துக்காக 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஃபைதா கொடுத்த ஒரு திட்டத்தோட அடிப்படையான நம்பிக்கையே உடைக்கிறாங்க. இது அரசின் கொள்கை நிலைத்தன்மை மேல ஒரு பெரிய கேள்விக்குறியே எழுப்புது. கரெக்ட். ஏற்கனவே தனியார் முதலீடுகள் குறைஞ்சு வெளிநாட்டு நேரடி முதலீடு குறைஞ்சிட்டு வர இந்த நேரத்துல இப்படி ஒரு நடவடிக்கை முதலீட்டாளர்கள் மத்தியில தப்பான சிக்னல் அனுப்பும். அரசின் வார்த்தைக்கு மதிப்பில்லையோன்னு ஒரு எண்ணம் வந்தா அது பொருளாதாரத்துக்கு ரொம்பவே ஆபத்து. அரசாங்கத்தோட கொள்கைகள்ல இப்படி ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும்போது மக்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு புதிய பாதையை உருவாக்க முடியுமா? அதுதான் நம்மள அடுத்த கட்ட விவாதத்துக்கு கூட்டிட்டு போகுது. பாரத் டாக்ஸின்னு ஒரு புது செயலி வந்திருக்கு. இது என்ன ஊபர், ஓலா மாதிரி இன்னொன்னா? இல்ல, இது முற்றிலும் வித்தியாசமானது. இதுதான் இந்தியாவோட முதல் கூட்டுறவு அடிப்படையிலான டாக்ஸி செயலி. கூட்டுறவா? ஆமா, இதுல ஓட்டுநர்களை சாரதின்னு சொல்றாங்க. அவங்க வெறும் டிரைவர்ஸ் கிடையாது, அந்த நிறுவனத்தோட உரிமையாளர்கள். ஒவ்வொருத்தருக்கும் 5 பங்குகள் கொடுக்கப்படுது. அடிங்கப்பா, டிரைவர்ஸே ஓனரா? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டதே இல்ல. இது எப்படி வேலை செய்யுது? ஊபர், ஓலா மாதிரி கமிஷன் எடுப்பாங்களா? அதுதான் இல்ல. ஊபர், ஓலா ஒவ்வொரு சவாரிக்கும் 25-30% வரைக்கும் கமிஷன் எடுப்பாங்க. ஆனா பாரத் டாக்ஸில அந்த சிஸ்டமே கிடையாது. அப்போ எப்படி? ஒரு டிரைவர் இந்த செயலியை பயன்படுத்த ஒரு நாளைக்கு காருக்கு 30 ரூபாயும் ஆட்டோக்கு 18 ரூபாயும் கொடுத்தா போதும். மத்தபடி சவாரியில வர்ற மொத்த பணமும் அவங்களுக்கே. ஓ, இதனால டிரைவரோட வருமானம் அதிகமாகும். கேட்கவே சூப்பரா இருக்கு. டிரைவர்ஸ்க்கு இது பெரிய வரம். பயணிகளுக்கு இதனால என்ன லாபம்? கட்டணம் எப்படி இருக்கும்? கமிஷன் இல்லாததால மற்ற செயலிகளை விட கட்டணம் சுமார் 30% வரைக்கும் குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. ஓ, அப்போ பயணிகளுக்கும் இது லாபம்தான். ஆமா, இது பயணிகளுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு. ஏற்கனவே 4 லட்சத்துக்கும் அதிகமான டிரைவர்ஸ் இதுல பதிவு செஞ்சிருக்காங்க. 4 லட்சமா? ஆமா, டெல்லி, ராஜ்கோட்ல ஆரம்பிச்சு இப்போ அகமதாபாத் மாதிரியான நகரங்களுக்கும் விரிவுபடுத்தியிருக்காங்க. 2029க்குள்ள இந்தியா முழுக்க வரணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. இந்த கூட்டுறவு மாடல் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா ஊபர், ஓலா மாதிரி பெரிய நிறுவனங்களோட தொழில்நுட்ப பலத்தையும் கோடிக்கணக்குல அவங்க விளம்பரத்துக்கு செலவு பண்ற பணபலத்தையும் எதிர்த்து இவங்களால நிஜமாவே ஜெயிக்க முடியுமா? சவால்கள் இருக்காதா? நிச்சயம் சவால்கள் இருக்கு. இது ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. சில டிரைவர்ஸ் ஆரம்பத்துல போதுமான சவாரிகள் கிடைக்கலன்னு சொல்றாங்க. செயலி புதுசுங்கிறதால பயணிகளுக்கு இன்னும் சரியா போய் சேரல. சில பயணிகள் செயலியோட மென்பொருள்ல சில குழப்பங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் ஆரம்பகட்ட சிக்கல்கள். அது சரி. ஆனா இதுக்கு போட்டியா ஊபர், ஓலா அவங்களோட கட்டணத்தை குறைக்கலாம், டிரைவர்ஸ்க்கு அதிக இன்சென்டிவ் கொடுக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல பாரத் டாக்ஸி எப்படி தாக்கு பிடிக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஆமா, அது முக்கியமான பாயிண்ட். ஆனாலும் இது டிரைவர்ஸ்க்கு சொந்தமான ஒரு தளம்ங்கிறதால நிறைய பேர் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. இந்த மாடல் மட்டும் ஜெயிச்சிடுச்சுன்னா மத்த கிக் இக்கானமி துறைகளுக்கும் இது ஒரு பெரிய முன்னுதாரணமா அமையும். இது வெறும் ஒரு செயலி இல்ல, ஒரு பெரிய சமூக பொருளாதார பரிசோதனை. சரி, நாட்டின் பொருளாதாரம், புது முயற்சின்னு உள்நாட்டு விஷயங்களை பார்த்தோம். ஆனா எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சியும் உலக நிலவரத்தை சார்ந்துதான் இருக்கும். நிச்சயமா. அந்த வகையில உலக அரங்கில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. February 5, 2026ல அமெரிக்காக்கும் ரஷ்யாக்கும் இடையேயான கடைசி அணு ஆயுத குறைப்பு ஒப்பந்தமான நியூ ஸ்டார்ட் காலாவதி ஆகுதுன்னு ஒரு செய்தி. இது ஏதோ 2 நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற விஷயம் தானே. இதனால நமக்கு என்ன பாதிப்பு? இது வெறும் 2 நாடுகளுக்கு இடையான விஷயம் கிடையாது. இது உலக அமைதிக்கே ஒரு பெரிய பின்னடைவு. அப்படியா? ஆமா, கடந்த 50 வருஷமா உலகத்துல அணு ஆயுத பரவலை கட்டுப்படுத்தின சில முக்கியமான ஒப்பந்தங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவும் ரஷ்யாவும் தலா 1550 அணு ஆயுதங்களை மட்டும்தான் தயார் நிலையில வச்சிருக்கணும். அதுக்கு மேல போகக்கூடாது. ஓ, ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. ஆமா, அது மட்டும் இல்ல, ஒருத்தரோட அணு ஆயுத தளங்களை இன்னொருத்தர் ஆய்வு செய்யறதுக்கும் இந்த ஒப்பந்தம் வழிவகுத்தது. இதனால ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்துச்சு. ஓ, அப்போ இந்த ஒப்பந்தம் முடிஞ்சா இனிமே யார் எவ்ளோ ஆயுதம் வச்சிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாதா? துல்லியமா சொன்னா அதுதான் பிரச்சனை. இனிமே அந்த கட்டுப்பாடு இருக்காது. யார் வேணும்னாலும் எவ்வளவு ஆயுதங்களை வேணாலும் தயாரிக்கலாம். ஒருத்தர் கண்காணிக்கிற அந்த முறை ஒழிஞ்சு போகும். ஐயோ.
இதனால ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு சந்தேகம் அதிகமாகி ஒரு புதிய அணு ஆயுத போட்டி உருவாகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. சைனா ஏற்கனவே தன்னோட அணு ஆயுதங்களை அதிகரிச்சுட்டு வருது. இப்போ அமெரிக்கா, ரஷ்யாவும் அந்த போட்டியில இறங்கினா அது இந்தியா உட்பட எல்லா நாடுகளுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கும். இது ரொம்பவே அபாயகரமான ஒரு கட்டம். இந்த மாதிரி உலகளவுல பதற்றம் அதிகமாகிற சூழல்ல இந்தியா தன்னோட பாதுகாப்பு பட்ஜெட்டை அதிகரிச்சிருக்கிறது ஒரு விதத்துல சரியான நடவடிக்கை தான் தோணுது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில அதாவது ஜிடிபில 2% பாதுகாப்புக்கு ஒதுக்கியிருக்காங்க. இது போதுமானதா? நிதி ஒதுக்கீடு அதிகரிச்சது ஒரு நல்ல விஷயம்தான். நவீனமயமாக்கலுக்கு, குறிப்பா விமானப்படைக்கும் ராணுவத்துக்கும் அதிக நிதி கொடுத்திருக்காங்க. உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் வரவேற்க வேண்டியதுதான். அப்போ எல்லாம் சரியாதானே இருக்கு. பணத்தை ஒதுக்கிட்டா மட்டும் பாதுகாப்பு உத்தரவாதமாயிடுமா? உண்மையான சவால் வேற இடத்துல இருக்கு. அதுதான் கொள்முதல் நடைமுறைகள்ல இருக்கிற தாமதம், நம்ம அதிகார வர்க்கத்தோட மெத்தன போக்கு. கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? என்ன மாதிரி தாமதங்கள்? உதாரணத்துக்கு, நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட தேஜாஸ் போர் விமான திட்டத்தை எடுத்துக்கோங்க. 1983ல ஆரம்பிச்ச திட்டம். 83லயா? ஆமா, அது முழுமையா செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இதே கதை தான் அர்ஜுன் பீரங்கிக்கும். பல திட்டங்கள் இப்படி பல வருஷங்களா இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கு. கடவுளே! இதனால ஒரு வருஷத்துக்கு ஒதுக்குற பட்ஜெட்டை கூட நம்மளால முழுசா செலவு பண்ண முடியாம பெருமளவு பணம் திரும்ப அரசாங்கத்துக்கே போயிடுது. இன்னொரு பெரிய பிரச்சனை, பட்ஜெட்ல ஒரு கணிசமான பகுதி ஓய்வூதியத்துக்கே போயிடுது. ஆமா, பென்ஷன்ஸ். அதனால புது ஆயுதங்கள் வாங்கவும் ஆராய்ச்சிக்கும் குறைவான பணம் தான் மிஞ்சும். இதெல்லாம் சரி செய்யப்படாத வரை பட்ஜெட்டை எவ்வளவு அதிகரிச்சாலும் முழு பலன் கிடைக்காது. அப்போ வெளியெதிரிகள் கிட்ட இருந்து நம்மள பாதுகாக்க முயற்சி செய்றோம். ஆனா நாட்டுக்குள்ளேயே நம்மளோட இயற்கை வளங்களை பாதுகாக்க தவறிடுறோமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகளை தளர்த்துறதா ஒரு கட்டுரை சொல்லுது. அது உண்மையா? இது ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயம். தொழில் செய்வதை எளிதாக்குதல், அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ங்கிற பேர்ல பல முக்கியமான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகளை நீர்த்து போக செய்றாங்க. இதுக்கு ஒரு மோசமான உதாரணம் ஆரவல்லி மலைத்தொடர் சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு. ஆரவல்லி மலைத்தொடர் டெல்லி பக்கத்துல இருக்கிறது தானே? அங்க என்ன பிரச்சனை? ஆமா, அந்த மலைத்தொடர் வடமேற்கு இந்தியாவோட ஒரு சூழலியல் முதுகெலும்பு மாதிரி. அது தார் பாலைவனம் கிழக்கு பக்கம் விரிவடையாம தடுக்குது. லட்சக்கணக்கான மக்களுக்கு நிலத்தடி நீர் ஆதாரமா இருக்கு. டெல்லியோட நுரையீரல்னு கூட சொல்லுவாங்க. ஆமா, இவ்வளவு முக்கியமான ஒரு மலைத்தொடரை பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிக்கிறதுக்கு பதிலா 100 மீட்டர் உயரத்துக்கு மேல இருந்தாதான் அது மலை அன்னு ஒரு வினோதமான வரையறையை கொண்டு வந்து. என்னது, 100 மீட்டரா? ஆமா, அந்த உயரத்துக்கு கீழே இருக்கிற பகுதிகளை பாதுகாப்பு வளையத்திலிருந்து நீக்கியிருக்காங்க. இது அந்த மலைத்தொடரை சுரண்டலுக்கும் அழிவுக்கும் திறந்து விடுறதுக்கு சமம். இது கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு. இது மாதிரி வேற உதாரணங்கள் இருக்கா? நிறைய இருக்கு. இமயமலையில சார்தாம் நெடுஞ்சாலை திட்டம்னு ஒன்னு கொண்டு வராங்க. அது புனித யாத்திரைக்கு நல்லதுதான். ஆனா அந்த பகுதியோட சூழலியல் தன்மையை கணக்குல எடுக்காம மலைகளை வெட்டி சாலைகளை அகலப்படுத்துறதால நிலச்சரிவு அபாயங்கள் பல மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஓ. அதே மாதிரி உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல இருக்கிற அலையாத்தி காடுகளை, அதாவது மேங்க்ரோவ்ஸ அழிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு பதிலா மரம் நட்டா போதும்னு சொல்றாங்களே. அதுதான் பிரச்சனை. அதுக்கு பதிலா வேற இடத்துல மரம் நட்டா போதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒருபோதும் புதுசா நடுற மரங்கள் பல வருஷமா வளர்ந்து ஒரு முழு சூழல் மண்டலமா இருக்கிற அலையாத்தி காடுகளுக்கு ஈடாகாது. ஆமாம், ஒரு காட்டை உருவாக்குறது மரத்தை நடுறது மட்டும் இல்லையே. நிச்சயமா. அமிதவ் கோஷ் அவரோட தி ஹங்கிரி டைட் நாவல்ல ஒரு வரி எழுதியிருப்பாரு, சட்டம் மறப்பதை இயற்கை நினைவில் வைத்திருக்கும்னு. அதுதான் இங்க நடக்குது. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட 21வது பிரிவு ஒவ்வொரு குடிமகனுக்கும் தூய்மையான சுற்றுச்சூழல்ல வாழ்றதுக்கான உரிமையை கொடுக்குது. ஆனா இந்த மாதிரி நடவடிக்கைகள் அந்த அடிப்படை உரிமையையே கேள்விக்கு உள்ளாக்குது. இன்னைக்கு நாம அலசின விஷயங்கள் 2026ல இந்தியா ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறத காட்டுது. ஒரு பக்கம் டிஸ்காம்களோட நிதிநிலை முன்னேற்றம், பாரத் டாக்ஸி மாதிரி புதுமையான முயற்சிகள்னு நம்பிக்கை கொடுக்கிற வளர்ச்சி. உலக அரங்கில் பழைய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் முடிவுக்கு வர்ற இந்த நேரத்துல இந்தியா தன்னோட உள்நாட்டு அமைப்பையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்கிறதுல புதிய சவால்களை சந்திக்குது. பொருளாதார வளர்ச்சி, சமூக நீதி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு, இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு சரியான சமநிலையை கண்டுபிடிக்கிறது தான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். இந்த தகவல்களோட அடிப்படையில நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். இந்த தரவுகளை எல்லாம் ஒன்னா வச்சு பார்க்கும்போது இந்தியாவின் எதிர்கால பாதையை எது தீர்மானிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
நல்ல கேள்வி. பாரத் டாக்ஸி மாதிரி அடிமட்டத்திலிருந்து வர்ற இந்த புதுமையான முயற்சிகளா இல்லன்னா கொள்கை முடிவுகள் பாதுகாப்பு நடைமுறைகள்ல இருக்கிற இந்த அமைப்பு ரீதியான சவால்களோட இழுபறியா? சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.